இன்னைக்கு வந்து அண்ணாமலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு மற்றவங்களும் சொல்கிறோம், இன்னைக்கு உங்கள் மத்தியில் கருத்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு ஊழல் ஒழியில் தயவு செய்து ரீல்ஸ் போடுறது நிப்பாட்டிடுங்க. நான் போய் கேட்குறேன் சார், டாக்டர் எப்போ வருவாங்கன்னா 9 மணிக்கு வருவான்னாங்க. திரும்பியும் கேட்குறேன் சார், டாக்டர் எப்போ வருவாங்கன்னா 9 மணிக்கு வருவாங்கன்றாங்க. திரும்பியும் கேட்டால் டாக்டர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொந்த வேலைகள் இருக்குதா. இப்போ பண்ண சொல்லுங்கள் சார் ஆய்வு. முடிஞ்சால் முதலமைச்சர் போய் திடீர்னு போய் விசிட் பண்ணுறாருல. நான் சொல்கிறேன் இந்த 2 இடத்துக்கு நான் அதே நேரத்தில் விஜயை சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன். உங்க கூட நடித்தவங்களுக்குலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களை இயக்குனவங்களாம் பதவி கொடுக்குறீங்க. ஒரு தாய் தன் வறுமையின் காரணமாக தன் சதையை விற்று தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றின எத்தனையோ தாய்களுக்கு நீங்கள் கொடுத்த பட்ட பேச வேசி. ஏண்டா எத்தனையோ பேர் பெண்கள் வந்து இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த அவங்கள பற்றி வந்து நீ பேசலை. இன்னைக்கு வந்து விஜய்க்கு சல்யூட் காட்டினாரா, இந்த திருச்சாவை காட்டினாங்களா? என்ன சார் இது அவசியமா சார்? நான் கேட்குறேன். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாட்களில் கடந்து விட்டது. தினந்தோறும் ஒரு அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட துறைகளை சார்ந்து ஒரு ஆய்வுலாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதில் ஒரு முன்னுதாரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார் நான் 2 உதாரணத்தை காட்டுறேன் சார். என்னுடைய தொகுதியை எடுத்துக்கிறேன். வில்லிவாக்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு பார்க்க போனால் ஆதவ் அர்ஜுனா. வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்கும் போது வந்து மாடு என்ன இப்படி திரியுது, என்னால் நடந்து கூட வர முடியலையே, நாய் என்ன இப்படி சுற்றுது, இதை நான் உடனே ஆட்சிக்கு வந்தால் இது மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி 100 நாட்கள் ஆச்சு. எத்தனை முறை எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ ஆதவ் அர்ஜுனா மக்களை சந்திச்சிருக்கிறார்? பதில் சொல்லட்டும். நான் என் தொகுதியே பேசுகிறேன் சார். அதோட ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில் என் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சுகாதாரத்துறை மையத்துக்கு போகிறேன். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்கே வந்து பார்க்க போனீங்கன்னா 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சார். 8:15 மணிக்கு அங்கே போய் நான் வந்து இருக்கிறேன். 9:30 மணி வரைக்கும் வந்து அந்த டாக்டர் அங்கே வரல. அதோடைய வீடியோ வந்து நான் இங்கே வந்து பிடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார். நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, வார்டு நம்பர் 95, பகுதி நம்பர் 21, மண்டல் 8. இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா அருண்ராஜ். இன்றைக்கி வந்து மேயர் பிரியா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் கூட சந்தித்ததில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கீழ்மட்டத்தில் பார்க்க போனால் சுகாதாரம் எந்த சுகாதாரமும் வந்து ஒழுங்காக செயல்படலை. இது தமிழ்நாட்டு மக்களே சாட்சி. நீங்கள் ஒன்றுனா உங்கள் தொகுதிக்குள்ளே போங்க. வயசானவங்கலேருந்து எத்தனை பேர் சார், குழந்தைங்கள்லாம் வந்து 8 மணிக்கு பள்ளிக்கூடம் சார். நான் கேட்குறேன், ஒரு டாக்டர் 9:30 மணியாக ஏன் வரலன்னா, ஆனால் 12 மணிக்கு மேலே அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க சார். அப்போ 2:30 மணிக்கு வர வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து என்னென்னா இலவச சிகிச்சை கிடைக்கிறதில்ல. வயசானவங்களாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸுங்கள்லாம் வந்து செல்ஃபோனில் பேசின்னு இருக்கிறாங்க. நான் போய் கேட்குறேன் சார், டாக்டர் எப்போ வருவாங்கன்னா 9 மணிக்கு வருவான்னாங்க. திரும்பியும் கேட்குறதா சார், டாக்டர் எப்போ வருவாங்கன்னா 9 மணிக்கு வருவாங்கன்றாங்க. திரும்பியும் கேட்டால் டாக்டர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொந்த வேலைகள் இருக்குதா. அரசாங்கத்தில் வந்து சம்பளம் வாங்குறவங்க சார், நாங்கள் கட்டுற வரியில் வந்து சம்பளம் வாங்குற டாக்டருங்க வேறு கிளினிக்கில் வேலை செய்கிறாங்களான்னு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா? இன்றைக்கி சுகாதாரம் தன் கட்டுப்பாட்டில் வைத்து நிற்கிறார். எங்கேயுமே நடக்கணும் கேட்டால் இன்றைக்கி மாத்திரைகள் இல்லை சார். நர்ஸுங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து மாத்திரைகளை கொடுக்குற அவல நிலை ஏற்பட்டிருக்குது. இதற்கு நான் கேட்குறேன், ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் தொகுதியில் வந்து என்னென்னு வந்து நான் இங்கே பதிவிடுறேன். இதை வந்து அவர் கண்டிக்க முடியுமா? சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு வந்து கேட்க முடியுமா? மேயர் பிரியா போவாங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த அவல நிலை தொடர்ந்து. ஆனால் இவங்க ரீல்ஸில் என்னன்னா, இன்றைக்கி சுகாதாரத்துறை வந்து எல்லாமே கிடைக்குது. ஆய்வு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லா அமைச்சர்களும் ஆய்வு போகிறாங்கன்னு. இவங்க ஆய்வுக்கெல்லாம் எதுவுமே போகல சார். என்ன வாழ்வு கிடைக்கும் தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ கிடைக்கும், எந்த கான்ட்ராக்டரை முடக்கலாம் கேட்டால் வந்து பிஎஃப் முதலமைச்சர் கூட பிஎஃப் தெரியாமல் இருக்கலாம். முதலமைச்சர் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் காவல்துறை செயலிழந்து போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். நான் வந்து அரசாங்க முத்திரை சேர்ந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எனக்கு வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக வந்து 8 மாதம் ஆச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி. திமுக ஆட்சி காலத்தில் தான் நடவடிக்கை எடுக்கல. டிவிக்கில் வந்தாலும் இவங்க ஒழுங்காக எடுப்பாங்கன்னு வந்து மக்களுடைய ஆட்சி. இவர் தானே சொன்னார் 8 கோடி மக்களுக்கு நான் தான் பொறுப்பு, எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த கான்ஃபிடென்ட்டை நம்பி நான் வந்து இன்றைக்கி என்னடானா முதலமைச்சர் சிஎம் செல்லுக்கு நான் வந்து என்னுடைய இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பதில் இல்லை சார். போன மாதத்துலேருந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்தேன் சார். இது வரைக்கும் அழைப்பு வரல. இது வரைக்கும் அந்த 8 பேர் அரசாங்க முத்திரத்தாளரோட மோசடி பண்ணவங்க, பல கோடி ரூபா மோசடி பண்ண 9 பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அங்கே வந்து தகவல் மட்டும் போயிடுது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க, காவல்துறை தன் கட்டுப்பாட்டில். ஏன்னா வந்து எல்லாருமே பிஸியாக்குறாங்க சார். காரணம் டிரான்ஸ்ஃபர். எந்த வந்து அமைச்சரை பிடிச்சா எங்கே ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இன்றைக்கி வந்து அண்ணாமலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்றைக்கி மற்றவங்களும் சொல்கிறோம், இன்றைக்கி உங்கள் மத்தியில் கருத்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கி ஊழல் ஒழியில் தயவு செய்து ரீல்ஸ் போடுறது நிப்பாட்டிடுங்க. இன்றைக்கி போதை ஒழியில்
இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு காவல்துறைக்கு நம்மனா அந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்க, வர கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் நம்பரை கொடுத்து அடிச்ச கொள்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது சார். இப்போ பண்ண சொல்லுங்கள் சார் ஆய்வு. முடிஞ்சால் முதலமைச்சர் போய் திடீர்னு போய் விசிட் பண்ணுறாருல, நான் சொல்கிறேன் இந்த 2 இடத்துக்கு. நான் அதே நேரத்தில் விஜயை சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன், உங்க கூட நடித்தவங்களுக்குலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களை இயக்குனவங்களாம் பதவி கொடுக்குறீங்க. பொதுமக்கள் நான் புகாரை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கொடுக்குற வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தருவீங்களா? நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன். 8 கோடியில் நானும் ஒருத்தன். என்னை அழைத்து வந்து என்கிட்ட இருந்து புகார் மனுவை வாங்கி என்னுடைய பிரச்சனை தீர்வு காணுங்கள். நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன், மற்ற ஏரியா போல சார். சென்னை வில்லிவாக்க தொகுதியில் நடந்த இந்த சம்பவத்தை வந்து சொல்கிறேன். சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்க என் பிரச்சனையை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இது மாதிரி இருந்தனா இந்த கமெண்ட்டில் போயிட்டு எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாம் என்னென்னலாம் வந்து இந்த ஆட்சியில் வந்து அவலங்களோ அது வந்து எடுத்து போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு மீடியா டீமை வச்சு முதலமைச்சருடைய பார்வைக்கே கொண்டு போகாமல் வந்து தடுக்கிறாங்க. நான் முதலமைச்சர் குற்றம் சொல்ல, முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர். அதனால தான் நான் வந்து இந்த நான் படுற இந்த வேதனையை அவர் முன்னாடி நிற்கிறேன். ஆனால் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனம் புசி ஆனந்தம் எந்த தகவலும் அவங்க முன்னாடி கொண்டு வரதில்லை. அவங்க தான் தன்னைத்தானே முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்னடனா கேவலப்படுத்துகிறீங்க. சிந்திங்க முதலமைச்சரே, நீங்கள் சொல்கிற பதிலில் தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுமா எப்படி வந்து முடிவெடுக்க முடியும். 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டுச்சு உலகம் முழுக்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியேற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் பங்கேற்றது பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய், அதாவது விஜய் ஆதரவாளர்களும் சொல்லலாம், ரசிகர்களும் சொல்லலாம், அவங்களுக்கே ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நான் முதலமைச்சரை விமர்சனம் பண்ண விருப்பப்படலை. நடிகை த்ரிஷா பற்றியும் நான் வந்து எதுவும் சொல்ல வரல. ஏன்னா சில வேசி ஊடகங்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, சில வேசி ஊடகங்கள் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நடிகை த்ரிஷா மேலே வந்து காட்டியிருந்தாங்க, விஜயை காட்டுறாங்க. நான் அந்த சில வேசி ஊடகங்களுக்கு நிபுணர்களுக்கு வந்து நான் சில விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீயும் நானும் வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறோன்னா பல லட்சம் தியாகிகளுடைய உயிர் தியாகம் இந்த சுதந்திரத்தில் அடங்கி இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக வந்து மங்கள் பண்டே, பகவத் சிங், சுக்தேவ், ராஜகுரு இவங்கெல்லாம் வந்து இளம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து தூக்கு மேடையை வந்து முத்தமிட்டவர், உயிரை விட்டவங்க. இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படை INA அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை வாங்கி தருகிறேன் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஜாலியன் வல்லாபாத்தில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க, எத்தனை தேசத்துடைய தியாகிகளை வந்து ஒரு ஜெயிலில் அடிச்சே கொன்னாங்க சார். இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இன்னைக்கு துன்பங்கள் அனுபவித்தவர்கள் மகாத்மா காந்தி, இன்னைக்கு பட்டேல், திலகர், இன்னைக்கு வந்து பண்ணால் திருப்பூர் குமரன், எத்தனையோ வாஞ்சிநாதன்லேருந்து எத்தனையோ பேர் வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. இந்த தேசத்துக்காக பல வருஷம் சொத்துக்களை இழந்து அவங்க வந்து இந்த தேசத்துக்காக வந்து ஜெயிலில் அடைஞ்சிருந்தாங்க. பெண்களில் பார்த்தா சரோஜினி நாயுடு, லக்ஷ்மிபாய், இவங்கெல்லாம் எவ்வளோ இந்த நாட்டுக்காக வந்து தியாகத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பன்னாடைங்க வந்து என்னடான்னா வந்து ஒருத்தி என்ன கொண்டையில் போட்டுன்னு வந்துக்கிறா, என்ன புடவை கட்டினுக்கிறா, எப்படி முன்னாடி இருக்குது, எப்படி பின்னாடி இருக்குது. இவங்க TRPக்காக வந்து இந்த சுதந்திர தினத்தில் வந்து இழிவுபடுத்தி இருக்கிறாங்க சார் இந்த நாட்டை. சார் 1947 சுதந்திரம் கடத்தி அன்றைக்கி அந்த பிரிவினை ஏற்பட்ட போது இந்தியா பாகிஸ்தானில் வந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க சார். 15 லட்சம் பேர், 1 கோடி பேர் மேலே வந்து என்னன்னா வந்து ஊரை விட்டு போயிட்டு வந்து நாடோடியாக திரிஞ்சுன்னு இருந்தாங்க சார். பல பேர் பஸ்ஸில் உயிரிழந்தாங்க, பல பேர் ட்ரெயினில் உயிரிழந்தாங்க, பல பேர் நடந்தே செத்தாங்க சார். அப்பேற்பட்ட சுதந்திர தினத்தில் வந்து இவனுங்க வந்து இன்றைக்கி காட்டினாங்கன்னா யாரை சார் காட்டினாங்க? நான் அந்த நடிகையை பற்றி பேச வரல சார். ஆனால் அவங்க என்ன தியாகம் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் எல்லாமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கேவலம் உங்கள் TRPக்காகயா? ஏண்டா எத்தனையோ பேர் வந்து பெண்கள் வந்து இந்த நாட்டுக்காக உயிர் குத்த, அவங்கள பற்றி வந்து நீ பேசலை. இன்றைக்கி வந்து விஜய்க்கு சல்யூட் காட்டினாரா, இந்த த்ரிஷாவை காட்டினாங்களா? என்ன சார் இது அவசியமா சார்? நான் கேட்குறேன். நான் அந்த ஊடகத்துறையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தாய் தன் வறுமையின் காரணமாக தன் சதையை விற்று தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றின எத்தனையோ தாய்களுக்கு நீங்க கொடுத்த பட்ட பேர் என்ன தெரியுமாடா? வேசி. ஆனா இன்னைக்கு அதே நாகரிகமான அந்த தொழிலை வந்து பண்ணீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு நீங்க வந்து ரிப்பன் கட் பண்ண விடுவீங்க, மேடையில் கூப்பிட்டு அவங்களை பொன்னாடை போத்துவீங்க. இதுக்கு பேர் என்னடா? நான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஒரே விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். கல்யாணம் ஆன ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அர்த்தம் புருஷனை அபகரிக்கிறதும் அர்த்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறதுக்கு பேர் என்னங்க? பேர் என்ன? அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எந்த அளவு மனவேதனையில் பாதிப்படைகிறாங்களா? நான் கேட்குறேன், இதுக்கு என்ன பேர் சார்?
அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் புருஷனை வந்து நீ வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்டாட்டி வந்து சபையில் இல்லை. நான் முதலமைச்சரை பார்த்து பேசல சார், நான் பொதுவாக இந்த கேள்வியை கேட்குறேன். உங்கள் சுய வாழ்க்கையை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வை. ஆனால் சுதந்திர தினத்தில் வந்து உங்களுடைய லவ் பேர்ட்ஸ் வந்து அங்கே காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் இது வந்து இதே நேரத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் ஒரே விஷயத்தை வந்து இந்த இடத்துல கண்டனத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதன் பண்ணால் இது வந்து பப்ளிக்கில் பெருசாக பேசப்படாது சார். பல லட்சம் தொண்டர்களும் பல லட்சம் ரசிகர்களும் பின்பற்ற நீங்கள் இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அழிக்கிறீங்களோன்னு வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இந்த கலாச்சாரத்தையே வந்து அழிக்கிறதுக்கு விஜய் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது தான் வந்து மன வேதனையாக இருக்குது. இவருடைய சொந்த வாழ்க்கையில் தலையிட வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு தலைவனாக இருக்கும்போது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஜென்சி தலைமுறைகளை வந்து நான் கேட்குறேன், என்ன ஏதுன்னு தெரியல, அறிவு இல்லை, நாலேஜ் இல்லை. இன்னைக்கு கேட்டால் வந்து சாதாரண இருக்கிற மூணு பொண்டாட்டி வைக்கும் போது என் தலைவன் வைக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்கன்னா அப்போ எந்த அளவு இந்த நாடு சீரழிஞ்சு போயிருக்குது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து இன்றைக்கி மக்களை ஜென்சி தலைமுறைகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இன்றைக்கி பயங்கரவாதத்துக்கும் போதைக்கும் அடிமையாக்கின இந்த அரசியல் தலைவர்களை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது தமிழ்நாட்டில். விஜய் அவர்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்க யார்? உங்கள் தோழியாக இருக்கலாம், உங்கள் கூட நடித்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்கள முன் வரிசையில் உட்கார வச்சுட்டேன்னா இது வந்து உங்களுடைய உத்தரவில் அங்கே வந்திருக்க முடியாது. இந்த சுதந்திர தினம் உண்மையிலுமே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து வேதனையான ஒரு தினமாக கொண்டு வந்துட்டீங்க. அன்றைக்கி நீங்கள் ஒரு கருப்பு தினத்தை வந்து எல்லாரையும் கற்றுக் கொடுத்துட்டீங்க. இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி பல பேருடைய ரத்தமும் பல பேருடைய உயிர் தியாகங்களும் இருக்குதுன்னு வந்து மறந்துடாதீங்க. ஊடகங்களே உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன்.